டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நாம இன்றைய பதிவுல குடம்புளி அப்படிங்கிற ஒரு ஆயுர்வேதத்தில் கூறியுள்ள ஒரு புளி வகையை பத்தி தெரிந்து கொள்ளலாம். நம்ம பொதுவாகவே இந்த கேரளாக்கு போனோம்னா அங்க இருக்க மீன் குழம்புல ஒரு வகையான புளி சேர்ப்பாங்க. அதுதான் குடம்புளி அல்லது மலபார் புளி. இது நம்ம நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலையுடைய அடிவாரத்தில் இயல்பாகவே வளரக்கூடிய ஒரு சிறிய மர வகையை சேர்ந்தது. இதில் முற்றிய பழங்கள் சிவந்த நிறத்தில் இருக்கும். அதில் இருக்கின்ற உள்புற சத்தை தான் நம்ம புளியாக பயன்படுத்துகிறோம். சரி, ஆயுர்வேத முறையில் இதை நம்ம தெரிந்து கொள்ளலாம். இதனுடைய சுவை புளிப்பு, அதனுடைய அணுசுவையாக இனிப்பும் துவர்ப்பும் காணப்படும். இதற்கான குணங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, இது வறட்சியை உண்டு பண்ணக்கூடியது, அதற்கப்புறம் இது குரு குணம், அப்புறம் செரிமானத்தை சீராக்கக்கூடியது. அப்போ எந்தெந்த நோய்களுக்கு இதை பயன்படுத்தலாம்னா, பொதுவாகவே இது வாதத்தையும் கபத்தையும் நன்றாக கட்டுப்படுத்தக்கூடியது. அப்போ வாதத்தை கட்டுப்படுத்தக்கூடியதுனா நம்ம வயிற்றில் உப்புசம், நம்மளுடைய செரியாமை பிரச்சனைகள் இருந்தாலோ அல்ல மலச்சிக்கல் இருந்தாலோ இந்த புளியை நம்ம கொஞ்சம் கஷாயம் மாதிரி செஞ்சு சாப்பிடும் பொழுது நல்ல வித்தியாசத்தை கொடுக்கும். ஏன்னா பொதுவாகவே புளிப்பு சுவை அப்படிங்கிறது வாதத்தை கட்டுப்படுத்தும். அதிலும் நம்ம செரிமானத்தை நம்ம சீராக்கும் பொழுது இன்னுமே வாதத்தை கட்டுப்படுத்தும். அப்போ வாதம் சார்ந்த வயிற்று உப்புசமாக இருக்கலாம், அல்லது நான் ப்ளீடிங் பைல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது இரத்த கசிவு இல்லாத மூல நோயிலும் இது ஒரு சிறந்த மருந்தாக நமக்கு பயன்படுது. இரண்டாவதாக பார்த்தோம்னா, இது கபத்தை நன்றாக கட்டுப்படுத்தக்கூடியது. இதில் இருக்கின்ற வறட்சி குணம் கபத்தை கட்டுப்படுத்தும். அப்ப கபம் சார்ந்த நோய்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் பருமன் முதலாவதாக இருக்கு. ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்ற நம்ம கல்லீரல்ல கொழுப்பு படிகின்றதையும் இது பெருமளவுல கட்டுப்படுத்துது. இன்றைக்கு மார்க்கெட்ல நமக்கு விருக்ஷாம்லம் கேப்சூல்ஸ் அப்படின்றது நிறைய கம்பெனிஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க. இதுல இருக்க இந்த விருக்ஷாம்லம் அப்படின்னு சொல்கின்ற குடம்புளியில் இருக்கின்ற ஹைட்ராக்சி சிட்ரிக் ஆசிடும் கார்சீனியா அப்படிங்கிற ஒரு மூலப்பொருளும் நம்ம ஃபேட் மெட்டபாலிசத்தை சீராக்கும். ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி இருக்கின்றனால நம்ம உடம்புடைய வளர்ச்சிதை மாற்றங்களை நம்ம சீராக கொண்டு போகும். நம்ம கொழுப்பை கட்டுப்படுத்தி நம்ம உடலின் இயக்கத்தை சீராக்குவதில் இது பெரும் பங்கு வகிக்கிறது. இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உடம்புல எந்த வகையான குடற்புழுக்கள் இருந்தாலும் இந்த குடம்புளியை நம்ம உணவில் சேர்த்து கொள்ளும் பொழுது அந்த குடற்புழுக்களும் கட்டுப்பட்டு அந்த குடற்புண்களும் நாளடைவில் சரியாக்க பயன்படுது. இது வெயில் காலத்தில் ஒரு கூலண்ட், அதாவது உடலை குளிர்ச்சியாக்க பொருளாகவும் நம்ம பயன்படுத்துகிறாங்க. இந்த குடம்புளி கூட கொஞ்சம் வெல்லம் சேர்த்து பானகம் மாதிரி நம்ம பயன்படுத்தும் பொழுது உடல் வறட்சி நீங்கும், வறட்சி நீங்கும், தலை சுற்றல் போன்ற பிரச்சனைகள் நீங்கி உடனடியாக உடலுக்கு பலம் கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாகவும் இது அமைகிறது. இப்படி குடம்புளியை நம்ம பல வகைகளில் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். நவீன மருத்துவத்திலையும் இதை ஃபேட் மெட்டபாலிசத்தில் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறதுனால இது கொழுப்பை கரைக்கக்கூடிய ஒரு இயற்கையான பொருளாக நம்ம பயன்படுத்துகிறோம். இதை எந்தெந்த வகையில் பயன்படுத்தலாம்னா, உணவில் சேர்த்து கொள்ளலாம், அல்லது கொஞ்சம் கஷாயமாக நம்ம பயன்படுத்தலாம், அல்லது கேப்சூல்ஸாக நமக்கு இருக்குது, அதாவது பொடி வடிவில் நம்ம பயன்படுத்தலாம். ஆனால் இது எந்த ஒரு தாவர பொருட்களையும் நம்ம சரியாக பயன்படுத்துவதற்கு முன்னால் ஒரு மருத்துவரின் அறிவுரைப்படி அந்த பொருள் அந்த தனிநபரின் உடல்வாகுக்கு ஏற்புடையதாக இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். எத்தனை நாட்களுக்கு அதை சாப்பிடணும், சரியாக சுத்திகரிக்கப்பட்டிருக்கான்னு பார்த்து நம்ம சரியாக பயன்படுத்தும் பொழுது இந்நாள் மட்டுமல்ல எந்நாளுமே நம்ம வளமாக வாழ முடியும். சரி நேயர்களே, இன்றைக்கு குடம்புளி பற்றிய சில ஆயுர்வேத குறிப்புகளை தெரிந்து கொண்டோம். வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.